ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பாபாவின் மகிமைகளை ராஜ் வெப் நியூஸில் பார்த்து மகிழ்வோம். ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே வழித்துணை பாபா கோவில் வண்டலூர்லேருந்து இங்கே எல்லாருமே கூட்டு பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறோம். இங்கே நான் ரொம்ப நாளாக இங்கே வந்துட்டு இருக்கேன். ஆஸ் அ பர்சனலாக என்ன சொல்லணும்னா, நம்ம என்னென்னு தேடி வரோமோ அது எல்லாமே இங்கே நிறைவேறுது. Whatever we ask, everything will granted by Sai, by the grace of Sairam. ஜெய் சாய்ராம். அது மட்டும் இல்லை, இங்கே கூட்டு பிரார்த்தனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்காக நாங்கள் பல பேர் வேண்டிக்கிறோம், பலரோட பிரார்த்தனைக்காக ஒருத்தர் வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா பிரார்த்தனை நிறைவேறும் போது நிறைய பேர் நிறைய வரம் வேண்டி இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் குழந்தை வரம் வேண்டி வராங்க, சில பேர் உடம்பு முடியல நோய்க்காக ஒரு மருந்துக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி மனசுல இருக்க எல்லா குறைகளையும் தீர்க்கிற அளவுக்கு இங்கே சாய்ராம் எல்லாமே இங்கே செஞ்சுட்டு வராரு. அவசியம் இந்த வழித்துணை பாபா கோயிலுக்கு அனைவரும் வரணும், அவரோட ஆசையை எல்லாருமே பெறணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே கூட்டு பிரார்த்தனையில் என்னென்ன எங்களோட பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நடந்துட்டு வந்திருக்கு, இனிமேல்ட்டு நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் ஒருத்தர் சொல்றது மட்டும் நீங்கள் நினைக்காம இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்க பின்னாடி லட்சக்கணக்கானவங்களா கோடிக்கணக்கானவங்களா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த கோவிலுக்கு வருவாங்க. அவசியம் நீங்கள் எல்லாருமே இங்கே வரணும். நாங்கள் தேவநேச நகர் ஏரிக்கரை பீர்க்கங்கானை போஸ்ட்லேருந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நல்ல நேரத்தில். ஓம் சாய்ராம். எனக்கு பொண்ணுக்கு 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த பாபா நம்பினேன், நம்பிக்கை வச்சேன், அதை பாபா கண் திறந்தார். எல்லாம் வாங்க, அவர் பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் நல்லா செய்வார். நம்பிக்கை பொறுமை இருக்கணும். என் அக்காவுக்கு வந்து இந்த சாய்ராம் 9 வாரம் வந்திருந்தா, அவள் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கருவிட்டுருக்கா. அந்த மகிழ்ச்சியான செய்தி நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். அவளுக்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன் மூலமாக தான் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ கருவிட்டுருக்கா. இப்போ தான் 1 month ஆயிருக்கு. நல்லபடியாக பிறக்கணும். அவளுக்கு பாபா அருள் கண்டிப்பாக கிடைச்சி அவள் நல்லபடியாக குழந்தை பெற்றெடுக்கணும். அதுக்காக வேண்டதுக்காக வந்தேன். என்னோடய கணவருக்கும் நல்ல வேலை வேணும், அப்புறம் என் குழந்தைக்கும் நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கேட்டிருக்கேன், அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் அந்த கோயிலுக்கு நல்லா ஃபேமஸ் ஆகிட்டே வருது, வேண்டுதல்லாம் நிறைவேறுது, அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீருது. அதுக்காக பாபாவை தேடி வந்திருக்கோம். பாபா அருள்புரம். ஜெய் சாய்ராம். நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். நான் சாய்பாபா கோயிலுக்கு ஒருத்தவங்க மூலிமா சொல்லி கேள்விப்பட்டு தாங்க வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லாமே சாய்பாபாவோட அருளடை எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு. எனக்கு உடம்பு முடியாமல் போன காரணத்துலேருந்து ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு விஷயத்தில் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் கட்டி இருந்தது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு மெச்சூரிட்டி போன பிறகு சாய்ராமண்டை வந்தேன். சாய்ராமண்டை வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுற இது கூட எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சாய்ராம் வந்து எனக்கு கை கொடுத்து நல்ல வழியில் நல்ல முறையில் வழிபட்டு தான் இருக்கிறாரு. இப்போ கூட என் சொந்தக்கார ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறாரு, அவருக்கு உடம்பு முடியல அப்படின்ற ஒரு இது அன்னைக்கு கூட நான் சாய்ராமை தான் கூப்பிட்டேன். சாய்ராம் இந்த இவனை வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறான், இந்த நிலையில் இருக்கிறான், அவனுக்கு நல்ல நிலைமையில் கொண்டு வரணும், அதுவும் கையால் மட்டும்தான் முடியும் அப்படின்று ஓம் சாய்பாபா நமக்கான்னு சொல்லிட்டு சாய்பாபாவை வேண்டிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, வந்தேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நினச்சி கூட பார்க்கல. என்னோடய மனக்குறைகள் எல்லாத்தையும் இந்த சாய்பாபா சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்த வாரம் வர மேலே என் குறைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல நிலைமையோடு நான் வரணுன்ட்டு ஸ்ரீ சாய்ராமை வேண்டிக்கிறேன். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராமாண்ட ஒரு நாள் எனக்கு மன கஷ்டமாக இருந்தது, அழுதேன். உன்னோட இடம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், உன் இடத்த சீக்கிரமாக எனக்கு காமின்னு கேட்டேன். 1 மாதத்துலேயே நான் சீரடிக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாபாவை நினச்சாலுமே ரொம்ப சந்தோஷம். அவர் நினச்சாலுமே எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அப்படி ஒரு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லோரும் பாபாவண்ட வந்து நம்மளோட குறைய சொன்னால் அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். என் பையனுக்கு நல்ல இல்லற வாழ்க்கை அமையணும், அதுக்காக வந்திருக்கு. என் உடம்பு ரொம்ப படுத்துறது,
மூச்சு முட்டெலாம் நிறைய இருக்குது. அந்த மூச்சு முட்டெலாம் நிற்கணும். எனக்கு 70 வயசு ஆகிப்போச்சு. குடும்பத்துக்காக நிறைய உழைச்சாச்சு. எனக்கு 70 வயசு ஆகிப்போச்சு. மூச்சு முட்டு தான் தாங்குது. அதுக்காக பாபாட்ட பிரார்த்தனைக்கு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க, எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ இருக்குது. என் பையனுக்கு கூட மனைவி வந்து வாழலை. அதுமாரி பிரச்சனை, ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்குது. கடன் கொஞ்சம் இருக்குது. பாபாவை நம்புங்க நீங்கள் எல்லாம். நான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே நம்புங்க. சாய்பாபா கை விட மாட்டார். எங்கள் வீட்டில் ஒரு அளவுக்கு நல்லா, நான் அதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ நம்பலை. ஆனால் படம் 2 வச்சுருக்கிற ஃபோட்டோ சரியாக நம்பலை அவரை. இப்போ அவர் ஒரு அளவுக்கு இங்கே வர வர எனக்கு ரொம்ப அவர் இது கொடுத்துட்டாரு. நான் நிறையா அவருக்கு செய்யணுன்னு ஆர்வமாக இருக்குது. சாய்ராம், நான் ஒரு 1 இயராக கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு புத்திர பாக்கியத்துக்காக நான் வந்துட்டுருக்கேன். இப்போ இது 7வது வாரம், இன்னும் 2 வாரம் இருக்குது. கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கு. கன்ஃபார்ம் ஆயிரும், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. சாய்ராம். வழித்துறை பாபாட்ட வேண்டிட்டு வந்து, நீங்கள் வேண்டுதலில் வந்து கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொன்னாங்க. 9 வாரம் வேண்டிட்டு வந்தேன், சரியாயிடுச்சு, நல்லபடியாக முடிஞ்சுது. எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டிட்டு வந்தேன், அதுவும் 9 வாரம் வந்தேன், முடிஞ்சிச்சு. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நல்லபடியாக வேண்டிட்டு வரோம். சாய்பாபாவுக்கு நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் கைவிட்டதே இல்லை. நான் எதை கேட்டாலும் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் நான் அழுது நின்னாலும் அவ்வளவு துணை இருக்கார் எனக்கு. என்னன்னைக்கும் சாய்பாபா, மண்டலூர் சாய்பாபா யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜெயம். சாய்பாபா தான் என் உயிரே. அவர் தான் எனக்கு துணை. நான் கடைசி வரைக்கும் அவருக்காக என் உயிரை நான் அர்ப்பணிப்பேன். ஏன்னா அவர் எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறார். நான் வரும்போது ஒரு 5 ரூபாய் காசு இல்லாமல் கூட நான் வந்தேன். நான் இவரோட கோவிலுக்கு இன்றைக்கி எனக்கு கை நிறைய காசு கொடுத்துருக்காரு. எனக்கு எந்த குறையும் வைக்கலை. என்னுடைய 2 பிள்ளைங்களுக்கும் உத்தியோக பிராப்தம், கல்யாண பிராப்தம், அதை வேண்டி நான் இங்கே வந்திருக்கிறேன். நல்லபடியாக நடக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் பெயர் ராமானுஜம். நான் வண்டலூர் ஓட்டே ரயில்வே கேட் அருகில் வருகிறேன். சாய்பாபா கோயில் ஆரம்பத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறேன். நான் மனதில் வேண்டிக் கொண்டதை கண்டிப்பாக நிறைவேற்றிருக்கிறார். நான் தொடர்ந்து வியாழக்கிழமை, மாதம் ஒரு வியாழக்கிழமை வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கோவில் வண்டலூரில் திறந்ததுலேருந்து வந்துட்டுருக்கேன். நினச்சது நடக்குது. நல்ல தொடர்ந்து வாரம் வாரம் வந்துட்டுருக்கேன் நான். அவர் வேணுன்னா இந்த வழித்துணை பாபா வேணுன்னா கண்டிப்பாக நடக்குது எல்லா விஷயங்களும். கல்யாணம் நான் நிறைய வேண்டியிருக்கேன், நடந்திருக்கேன். எங்கள் பொண்ணுக்கு வேலை இல்லாமல் இருந்தது 1 வருஷம். பிஇ முடிச்சுட்டு நல்ல வேலை கிடச்சிது. இப்போ கல்யாணம் நிச்சயம் இருக்குது. எல்லாம் இவர் வேணுன்னா அப்படி இப்படியே நடக்குதுங்க. அதனால் நீங்களும் எல்லாரும் பாபா அருள் பெறணும். எல்லாம் வணக்கம். ஜெய் சாய்ராம். நான் தாம்பரத்துலேருந்து வரேன். இவர் என்னுடைய நண்பர். தாம்பரத்துக்கு பக்கத்தில் இரும்புலியூரில் இருக்கார். 2 கண்ணு ஒரு பார்வை இல்லாதவர். ஐயாவனை இங்கே நம்பி வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீரடி போயிருந்தேன். என்னுடைய வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. போயிட்டு வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 98% எனக்கு ஆஸ்பத்திரியே நான் போகலை. அதனால் இங்கே நல்லா வழித்துணை பாபா வண்டலூர்கிட்டதில் பூஜை புனஸ்காரம் சாய்ராம் மோகன் அவர்கள் நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே கலந்துக்கிட்டு வியாழக்கிழமை ஆயிரத்தி எல்லா நேரத்துலையும் பஜனை எல்லாம் இருக்குது. அவருடைய இறை தொண்டிலே அவர் முழு நேரமாக இருக்கார். அதனால் நீங்கள் அவருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து பாபா அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். உலக மக்கள் யாவரும் நல்லா இருக்கிறதுக்கு பாபாவுடைய அருளையும் ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி நரசிம்மன். நான் போரூர்லேருந்து வரேன். கடந்த 1 வருஷமாக நான் மகாபெரிவாளோட தீவிர டிவோட்டி. அவரோட அனுகிரகத்தினால தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிது. இந்த வருஷம் ஒரு 15-20 நாளாக எனக்கு பாபா எல்லா ரூபத்துலேயும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், பஸ்ஸில், ட்ரெயினில், ஆட்டோவில், வண்டியில், எல்லா இடத்துலையும் அவர் எனக்கு தெரிகிறாரு. ஸோ அவர் எனக்கு கண்ணில் படுறதுனால பாபா பற்றின மகிமைகளை படித்து, அவரோட ஸ்டோரிஸு யூடியூப்பில் பார்த்து, கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாம் படித்து, அதுக்கப்புறம் இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு நான் ஃபஸ்ட்டு எந்த கோவிலுக்கு போகலான்னு ஒரு டைலமாவில் இருந்தது. அதுக்கப்புறம் சாய்ராம்ஜிக்கு கால் பண்ணேன். அவர் தான் வண்டலூர் வழித்துணை பாபா கோவில் வண்டலூரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்த உடனே என்ட்ரன்ஸில் ஒரு வாசகம் பார்த்தேன். அது நிதர்சனமான உண்மை. நான் உன்னை நோக்கி நீ என்னை நோக்கி 1 அடி நடந்து வந்தா நான் உன்னை நோக்கி 100 அடி நடந்து வருவேன்றத அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக எனக்கு காட்டிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி
நான் என்னோட கோரிக்கையை வந்து பாபா காலடியில் சமர்ப்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன ஏற்ற மாதிரி யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவரோட ஒவ்வொரு வாசகங்களும் நான் உன்னுடனேயே இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன், அதே மாதிரி எதற்கும் அஞ்சாதே, இது எல்லாமே என்னுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பிரார்த்தனையும் நல்லபடியாக பரிபூர்ணமாக நம்பிக்கையோடு நான் பண்ணுறேன். பாபா துணையால் எல்லாமே நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வழித்துணை பாபா ஆலயம் வண்டலூரில் சாய்ராம்ஜி இது ரொம்ப நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, அவரும் நமக்காக எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவார். பாபா நித்தியப்படி இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாரையும் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்னு நம்ம. ओम जय 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 बाबा, ओम श्री जय 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 बाबा, ओम जय 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 बाबा, जय 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 बाबा, जय 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 बाबा, जय 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 बाबा, जय 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 ராஜ் வெப் நியூஸ் சேனல்ல இன்னைக்கு நீங்க பார்த்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த தகவல்களுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.